இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். 1/2 கிலோ கறி எடுத்து அலசி கழுவி நல்லா வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன அரைக்கணும்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு, சீரகம் இதை மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ தேவையான பொருள் அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் நான் எடுத்துருக்கேன் 1 கப்பு. கொஞ்சம் கசகசா போட்டிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் போடுவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைப்போம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா போட்டு கிண்டி விட்டுருவோம். நல்லா வதக்கிறோம். பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகா போட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். இப்போ புதினா கருவேப்பிலை போட்டுக்குவோம். ஒரு கிண்டிட்டு இப்போ தக்காளியை போட்டுக்குவோம். இப்போ மிளகா பொடி போட்டுக்குவோம். இப்போ மட்டன் பொடி, மஞ்சள் பொடி 2 போட்டுக்குவோம். இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடியை கொட்டிக்குவோம். இப்போ கழுவி வச்ச மட்டனை போட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா தண்ணியை ஊற்றிக்கிறேன். அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். ஒரு கிண்டு விட்டுருவோம். சின்ன சின்ன கிழங்கா 3 கிழங்கு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கேன். அதையும் போட்டு எல்லாம் 4 விசில் வர வைக்க வைப்போம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காயை ஊற்றி நல்லா ஒரு கிண்டு விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்.